அண்மை காலங்களில் வந்துட்டு சார் அது நாம் தமிழராக இருக்கட்டும், இப்போ தாவேகாவாக இருக்கட்டும், இவங்களோட ஆடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே கட்சியை தான் குற்றம் சாட்டுறாங்க. பின்னாடி வந்து திமுக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. திமுகவை யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ, திமுகவுக்கு யார் யாரெல்லாம் பலமாக வந்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கோ, அவங்களை பற்றிய ஆடியோ விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு மூவாக அதை பார்க்கலாமா? எல்லாருடைய ஃபோன்லையும் திமுகவை மைக் வச்சிருக்கு. நீங்கள் ஏங்க ரெக்கார்ட் பண்ணுறீங்க? உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க, யார்ட்ட பேசுன ரெக்கார்ட் இருக்கா? ஏன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க? ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எது இப்போ ஒட்டு கேட்டுறது வேறு. இப்போ நீங்கள் நானும் பேசுகிறத உளவுத்துறை வந்து ஒட்டு கேட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணால் நம்ம வந்து அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம். நீங்களே ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு நானே செய்ய முடியும். ஒட்டு கேட்குறது வேறு, லீக் ஆகிறது வேறு. ஆடியோ லீக் ஆகுறதுங்கிறது நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அதை லீக் பண்ணுறது. ஒட்டு கேட்பதுங்கிறது வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத மறைமுகமாக ஏதோ ஒரு அமைப்புகளில் இருந்து அவங்க இதை ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறது ஒரு அது சட்டப்படி குற்றம். தனி மனிதன் பேசுகிறத ஒட்டு கேட்பதோ ரெக்கார்ட் பண்ணுவதோ அது கூடாது. அது அந்த டெலிகாம் நிறுவனத்துக்கே கூட அது உரிமை கிடையாது, வெளியிடுறதுக்கு உரிமை கிடையாது. அப்படிங்கும் போது அதை நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்க.